மச்சான், நம்ம இவளுங்கள சைட் அடிக்கிறோம்னு இவளுங்க ரொம்ப ஓவரா தாண்டா போறாளுங்க. என்னாச்சுடா? என்னாச்சா? கொஞ்சம் அங்க பாரு. எங்க? பொறுக்கி பசங்க. கொஞ்சம் இங்க பாருடா. இல்லடா ஒண்ணு வேலைக்கு. என்னவோ போ. நம்ம உங்க முகத்தை தான் பாத்துட்டு இருந்தோம். ஆனா உங்க அப்பப்ப ட்ரெஸ் சரி பண்றதுனால நம்ம லுக்க தானாங்க போகுது. நம்ம பார்க்க கூடாதுன்னு சரி பண்றாங்களா இல்ல நம்ம பார்க்கணும்னு இன்டைரக்டா சொல்றாங்களா? எனக்கு ஒண்ணும் புரியலையே மச்சி. இன்னொரு விஷயம் மச்சான், இவளுங்க Dress தைக்கும் போது டெய்லர்ஸ் ஒரு வழி பண்ணி சின்ன மில்லிமீட்டர் கூட மிஸ் ஆகாம அங்கேயே Dress போட்டு ட்ரையல் பாத்துறாளுங்கடா. நம்ம என்னமோ யதார்த்தமா பார்த்தா இப்படி இப்படி இப்படின்னு மூடிக்கிறாளுங்க. ஏதோ இவளுங்க Dress இவளுங்களுக்கே தெரியாம சின்னதான மாதிரி. கரெக்டா சொன்ன மச்சான். கொஞ்சம் நீளமா தைச்சா வேணாம் தான் இல்ல உடம்புல இருக்க மாட்டோம் போயிடுமா? சூப்பர்ரா மச்சான். ஹலோ தனா, இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. சுகுமாரன் தானே ஆனா சந்தேகம் வேணோ இங்கே ஷாக்கிங் வேணாம் வேணாம் வேணாம். அவங்க தாண்டி என்ன டார்ச்சர் பண்ணவங்க. ஆனா நம்ம ட்ரெஸ்ஸை எப்படி போட்டா இவங்களுக்கு என்னடி? அவங்க ட்ரெஸ்ஸை ஏதாவது கேட்டோமா? இல்லடி, அவங்க ஷர்ட்டும் பேண்ட்டும் கிழிச்சோமா? ஓ, இப்ப பாரு, அவனுங்க ஷர்ட் கிழியும் பேண்ட்டும் நனைய போகுது. டேய் தனலட்சுமிடா. எங்கடா போனீங்க? என்னனாலும் இவனெல்லாம் தனலட்சுமியை ஒரு டெரர் பீஸா தான் பாக்குறாங்களே தவிர அவ ஃபிகரை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதிர்ஷ்டம் இருக்கணும் மச்சான். அதுக்கு கொஞ்சம் தைரியமும் வேணும்டா. டேய், என்னடா எக்ஸ்பிரஷன் இது? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி பேசுங்க. ஆனா இந்த ஆம்பளைங்க என்னடா மாமா மச்சான்னு ஒரே பொண்ணுக்கு ரூட் விடுறீங்க? முறை வச்சு பழக உங்களுக்கு தெரியாது? நாங்க முறையா தான் பழகிட்டு இருக்கோம், நீ தான் தள்ளி இருக்க. வா, நீ பக்கத்துல வந்து உட்காரு. முறையோட பழகி குடும்பத்தை பெருசாக்கலாம். ஆக்சுவலி எனக்கு உங்க கூட பழகணும் தான் இருக்கு. ஆனா யார்கிட்ட பழகணும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. நிஜமாவே நீ என் கூட எல்லாம் பழகுவியா? என்னடா பழகுறியான்னு கேக்குற? அவ உன் கூட கமிட் ஆகலான்னு இருக்கா. நான் பம்ப் செட் கிட்ட உங்களுக்காக வெயிட் பண்றேன். புரிஞ்சுதா? யாராவது ஒருத்தர் தான். எதுக்குன்னா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அவனுங்க பொறுக்கி பசங்கடி. நீ இல்லடி, அந்த கேட்ரினா கைஃபே வந்து கட்டி பிடிக்கிறேன்னு சொன்னாலும் கேலரிஸ்க்கு எங்க செலவு வந்துருமோன்னு காமா இருக்கிற டைப்பு. ஒர்க் அவுட் ஆகாது, அவங்கள விட்டுரு. இல்ல புஜி, எல்லாரும் பொண்ணுங்கள தான் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் பசங்க பேச்சையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா யுத்தம்னாலே ஆம்பளைங்களுக்குள்ளதான் நடக்கும், அதுவும் பொம்பளைங்களால தான் நடக்கும். என்னடி உனக்கு இது கூட புரியலையா? நீ ஒரு 1/2 hour வெயிட் பண்ண, ஆம்பளைங்களோட அழுக்குரல் கேக்கும். ஐயோ அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு காரணம் நீ தானடி. நான் என்னமோ போருக்கு போய் சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி காரணம் கேக்குறடி. உன்னை யார் அடிச்சான்னு கேட்டா என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன அடிக்காதவன் இந்த ஊர்ல எவன் இருக்கான்? அங்கிள் சொன்னா கேளுங்க, வேண்டாம். அங்கிள் அங்கிள் நிறுத்துங்க அங்கிள். பொம்பளை பிள்ளைங்களை அடிக்க கூடாது. நீங்க பொம்பளை பிள்ளைங்களா? பசங்களை பம்பு செட்டுக்கு வர சொல்ற நீங்க பொம்பளை பிள்ளைங்களா? நிறுத்துங்க.
அந்த பொறிக்கு பசங்க பேச்ச கேட்டு என்ன அடிக்கிறீங்களா? பேசுறதுக்கு அவனுக்கு 2 பேரும் சுயநினைவோட இருந்தா தானே பைத்தியக்காரச்சி. நீங்க பண்ண வேலையால ஒருத்தனோட ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கோமாவுக்கே போயிட்டாருங்கடி. அப்போ கோமாவுக்கு போனதுக்கே இப்படி அடிச்சிருக்கானுங்கண்ணா. ஒருவேளை மேல போயிட்டானுங்கண்ணா எல்லாரையும் கொன்னு பம்பு செட்டுக்கு கீழே புதைச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு போக விட மாட்டேன். அதுக்குள்ள ஏதாவது ஒரு இளிச்சவாயனுக்கு உன்னை கட்டி வச்சு உன்னை துரத்தி விட்டுருவேன். நடத்தி காட்டுறேன் பாரு. ஒருத்தி அல்வா கொடுத்ததும் ஏன் ஞாபகம் வந்துருச்சா? அவனுக்கு ஒன்னும் உன் ஞாபகம் வரல. எல்லாம் உங்க அப்பா பண்ண வேலை. உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. என்னது? எங்கப்பா சொன்னாரா? அடங்கொக்கம்மக்கா. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாரா? உங்க அப்பா மட்டும் இல்லடா, ஊர் எல்லாம் அதான் பேசிக்கிறாங்க. உனக்கும் தனலட்சுமிக்கும் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு. அனுஷ்கா பிரபா ஜோடி நல்லா இருக்குன்னு தான் நாடு முழுக்க பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு இருக்கணும்ல. சின்ன வயசுல கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அது எங்க மாமாவை தான் பண்ணிப்பேன்னு சொன்னேன். இப்போ என்னடி ஆச்சு? சின்ன வயசுல பஸ் கண்டக்டர் நிறைய பணம் இருக்குன்னு பெருசானது கண்டக்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன தெரியுது? அதெல்லாம் சில்லற, அது நமக்கு செட் ஆகாதுன்னு. உங்க அப்பா சொன்னதுக்காக அந்த தனலட்சுமியை போய் பாருடா. அவனுக்கு எதுல அடிப்பனே தெரியாது. வாய் மூடு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? சின்ன வயசுல இருந்து லவ் மேரேஜ்ன்ட்டு பிரச்சனை ஒண்ணு ஜகா வாங்குறியா? நல்லா ரேஸ்ல குதிரையை ஓட விட்ட மாதிரி. டேய் மாமா, அது குதிரை இல்லடா, கழுதை. அப்ப நீ கழுதையா? வேணா விடு, குதிரையே நல்லா இருக்கு. ஆமா, நம்ம மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாட இவங்கள பெத்தவங்களாடி. என்னது பொண்ணுங்களா? நம்ம 2 பேருமா? நம்ம 2 பேரும் தான் நம்மள பெருமையா பேசிக்கணும். ஊர்ல யாரும் நம்மள அப்படி நினைக்கிறது இல்ல, தெரியுமா? அதெல்லாம் விடுறா. இப்போ உங்க அப்பாக்கு என்ன பதில் சொல்றது? நீ ஒண்ணும் சொல்லாத, நானே பாத்துக்கிறேன். ஆஹா, உண்மையா சொன்னா இது சூப்பர்ரா. சித்து கையால இந்த பக்கோடா அப்பப்பப்பப்பப்பா அமிர்த மாதிரி இருக்குடா. இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவன் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, அப்ப இருக்குடா உனக்கு. மாவுல வெங்காயத்தை இல்ல எண்ணெயில போட்டு உன்ன பக்கோடா ஆக்கிடுவேன். கேட்டியாடா? அந்த தனலட்சுமி ஒரு வாட்டி பாருடா, என் வேலை முடிஞ்சிரும். உன் வேலை ஒண்ணு இல்ல, இங்க இருந்தா என் சோழியே முடிஞ்சிரும். டேய், அப்புறம் சாப்பிடு. ஏதாவது பேசி அவனை சம்மதிக்க வேடா. எழுந்துரு. நான் பாத்துக்கிறேன் சித்தி. போடா, அவன் போயிட போற. சீக்கிரமா போ. எடுத்துக்கோங்க. டேய், நான் பார்க்க சொன்னது ஒரு வாட்டி தான், 1 மணி நேரம் இல்லடா. சித்தி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் செட் பண்ணிடுறேன். நீ என்னடா சம்மதிக்க வைக்கிறது? அவன் ஆல்ரெடி சம்மதிச்சிட்டான். இனிமே நீங்க தேவையில்ல. என் பக்கோடா எனக்கு கொடுத்துரு. இது மட்டும் எதுக்கு வேஸ்டா? எரை போட்டு தான் மீன் பிடிப்பாங்க, சித்தி பக்கோடா போட்டு பிடிக்கிறாங்க. அந்த பக்கோடா வச்சு இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்கடா சார். பார்த்தது போதும், நீ முதல்ல வேலைய பாரு. இது பார்த்தா முடியாது, செஞ்சாதான் முடியும். எதுனாலும் அப்படிதான், செஞ்சாதான் முடியும். அதேதான். என்ன சொன்ன? எதுவும் சொல்லல, நீ வேலைய பாரு. நல்லா புரிஞ்சிருச்சு. எந்த வேலையை பார்க்கணும், எந்த வேலையை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதானா 1 வருஷமா பாத்துக்கிட்டே இருக்க, எதுவுமே செய்யாம. மறுபடியும் ஏதோ சொன்ன? இந்த ஜென்மத்துல உனக்கு எதுவும் புரியாது. அதையாவது சீக்கிரமா அரைச்சு முடி. அந்த சிட்டமா வந்தா நம்மள சட்னி ஆக்கிடுவா. சிட்டம்மா 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 சிட்டம்மா. என்னடி பெரிய சிட்டம்மா, அவளை வர சொல்லிடி பார்க்கலாம். வர சொல்லு. இன்னைக்கு அவளா நாளான்னு ஒரு கை பாத்துரலாம். அவ என்னடி என்ன சட்னி பண்றது? அவளை இந்த மாவுல அரைச்சு நான் வடை பண்ணிடுறப்ப அவளை வர சொல்லு. இப்பயே வர சொல்லு. நீ ஏன் பயப்படுற? வர சொன்னதுக்கே இவ்வளவு பயமா? இல்ல,
எதிர்க்க நிக்கிறதால பயமா இருக்கு. உட்காரு உட்காருன்னு சொல்றல. ஆட்டு அட அரைக்க சொல்றல. வர சொல்லு, மாவுல போட்டு அரைக்கிறேன்னு சொன்னல. இப்ப என்னாச்சு? ஆரம்பி. ஆனா உங்க கைவிரல் உள்ள இருக்கே. ஒரு விரல் தானே இருக்குன்னு யோசிக்கிறியா? வேணா எல்லாத்தையும் கழட்டிட்டு இதுல படுத்துக்கவா? ஆ என்னடா நான் சொல்றேன். என்னடா இங்க வாடா. உங்க தாபா வேணா ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், நான் போறேன். டேய் டேய் எங்கடா போற? டேய் டேய் நில்றா. டேய் என்னைய மாவுல போட்டு அரைப்பானா? அவன ஒரு வழி பண்ணிப்ப. இவன் வந்து தடுத்துட்டான். வாடி, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க டேய் இருக்க சொன்னா கூடாது. கேளுடா. நில்றா. டேய் சொன்னா கேளு. இன்னொரு தடவை அடிக்காம பாத்துக்கறடா. என்ன இல்ல, ஒன்னு அடிக்காம பாத்துக்கோ. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொன்னியாடா. இது குடும்பம் மாதிரி இல்ல, கேஜிஎஃப் படம் மாதிரி இருக்கு. ஐயோ ராணி நீ கூட வா. குழம்புல இருக்க என்ன மாதிரி, பால்ல இருக்க தண்ணி மாதிரி இவர் கூட நான் எப்பயும் இருப்பேன். பா ஆனா இவன் ஒண்ணும் புருஷங்கார இல்லல்ல. நீ மட்டும் சித்தம்மாக்கு புருஷனா? அது புருஷன் மாதிரி நடந்துக்கிறியான்னு கேட்டேன். நீ மட்டும் தைரியமான ஆளா இருந்தா எங்களை விட்டுருப்பியா? அப்படி நீ வாயா, நம்ம போலாம். டேய் டேய் சொன்னா கேளு. என்னங்க போய் இந்த ஹோட்டலுக்குலாம் வந்திருக்கீங்க? இந்த ஹோட்டல்னால எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. அது பயப்படுறவங்களுக்கு, எனக்கு இல்ல. இப்ப பாரு எப்படி ஆர்டர் பண்றேன்னு. ஏய் சிட்டி, 2 plates பூரி. அடியே சிட்டி, உனக்கு மூளையே இல்லையா? நான் என்ன கேட்டேன், நீ என்ன கொடுத்துருக்க? என்ன சொல்ற நீ? என்ன சொல்றேன்னு புரியலையா? நான் கேட்டது பூரி, சப்பாத்தி எல்லாம் இல்ல. உனக்கு கண்ணு தெரியலையா? அது கூட பூரி தான், சப்பாத்தி ஒண்ணு இல்ல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு கண்ணு தெரியலன்னு நினைச்சியா? நான் இந்த மாதிரி பூரி எல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் பூரி சாப்பிடணும்னா இப்படி உப்பி இருக்கணும் எனக்கு. ஓஹோ புரிஞ்சிருச்சு. நீ பூரி சாப்பிடணும்னா இப்படி உப்பி இருக்கணும், அவ்வளவுதானே? அப்படிதான். அப்பனா சரி, கொஞ்சம் திரும்பி என்ன பாரு. பாத்தியா நம்ம வழிக்கு வந்துட்டா? திரும்பிட்டேன். என்னையா உப்புச்சா? அடியே உப்பி இருக்கணும்னு சொல்றது பூரிய, என் கண்ணம் இல்ல. நீ அப்படி சொல்லலையே, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நான் பூரி சாப்பிடணும்னா எனக்கு இப்படி உப்பி இருக்கணும் எனக்கு. என்ன தைரியம் உனக்கு? என்னோட கிராமர்ல மிஸ்டேக் கண்டுபிடிச்சு என் கிராமரே ஃபுல்லா டேமேஜ் பண்றியா நீ? உன் கதை அவ்வளவுதான், பாத்துக்கிறேன் உன்னை. இன்னையில இருந்து இந்த தாபா எப்படி ஓடுதுன்னு நானும் பாக்குறேன். நீ என்னடா என்ன பாக்குறது? கரிமூஞ்சி வாயா, உன்னை கொல்றேன் பாரு. நில்றா. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வா, அப்ப இருக்கு உனக்கு காசுமாலங்களா. என்னம்மா சிட்டி, இப்படி கரைக்கு வர்றவங்களை எல்லாம் அடிச்சு வரட்டுனா வியாபாரம் எப்படி நடக்கும்? கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு வேண்டாம்? என்னங்கண்ணா இப்படி பொறுமையா கேக்குறீங்க? நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க. பொம்பளைங்க விஷயம் ஐயா, கொஞ்சம் அடக்கி வாசி. நான் பேசிட்டு இருக்கேன்ல. என்ன சிட்டி, நீ என்ன சொல்ற? என்ன பத்தி தெரியும்ல தலைவரே, யாரும் என்ன தப்பா பேசுறது பிடிக்காதுன்னு. அது கஸ்டமரா இருந்தாலும் கட்டிக்கிட்டவனா இருந்தாலும். பாத்தீங்களா பாத்தீங்களா, அவளோட புருஷனையே இவன் எந்த மாதிரி பேசுறான்னு இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 2 சாத்து சாத்தாம. யோ, நீ என்னமோ அவ புருஷன் மாதிரி கோபப்பட்டு இருக்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசுறேன். நீ சொல்லு சீனி, என்ன செய்யலாம்? என்ன சொன்னாலும் பரவாயில்லையா, ஆனா வர்ற கஸ்டமரா நல்லா பாத்துக்கிட்டா போதும். ஏடா வெக்கமா இல்லையாடா உனக்கு? பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பரவாயில்லங்கிற, அவன் அப்படிதான் ஐயா சொல்லுவான். முதல்ல அவளை பிரிச்சு விடுங்க. இத பாரியா, இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசினா அவங்கள துரத்த மாட்டான், உன்னை துரத்துவேன் இந்த பஞ்சாயத்துல இருந்து. என்னம்மா சிட்டி, நீ சொல்லு, இனிமேலாவது அமைதியா இருப்பியா? எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லையா. சீனோ, நான் பேசிட்டு இருக்கேன்ல. யாரு சொன்னாலும் பேசுங்கய்யா, அவ மாறவே மாட்டா. நீங்க கூட எதுவும் சொல்லாதீங்கய்யா. என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, மூஞ்சில தூக்கி எறிகிறேன். என்னது, ஏன் மூஞ்சில எறிவியா? ஏய் சிட்டி, பணத்தை மூஞ்சில தூக்கி வீசுறதுக்கு நம்ம பண்ணது வியாபாரம் இல்லையா, சம்சாரம். இங்க பாருங்கய்யா,
நீங்களாவது இவருக்கு புரிய வைங்க. பொண்டாட்டி கூட செய்யறது சம்சாரம்னு, கஸ்டமர் கூட செய்யறது வியாபாரம்னு சொல்லுங்க. ஏய், யாரு என்ன சொன்னாலும் என்னோட முடிவு இதுதான். அது இல்லையா சீனோ? இங்க பாருங்க தலைவரே, நீங்க சொன்னதுக்காக நாளைக்கு ஒரு நாள் பாப்பேன். ஒரு கஸ்டமர் ஒரே ஒரு கஸ்டமர் இவ சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க போதும். நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டு இவ கூட வாழ்றேன். யோ சீனோ, சீனோ நில்ல. இங்க பாருங்க ஐயா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் சிட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன். இங்க பாரியா, இதெல்லாம் தேவையா உனக்கு? அவ ஏற்கனவே உன் மேல கோவத்துல இருக்கா. நம்ம என்னத்தையா சொல்ல போறோம்? நல்லதானே சொல்ல போறோம். அதுக்காகலாம் அவளை நம்மள அடிச்சிருவாளா? ஹலோ, அவளை பத்தி தெரியாது உனக்கு. அவ ஒரு முறை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டா, தெரிஞ்சுக்க. அவ்வளவு சீனெல்லாம் இல்ல. இப்ப பாரு, இங்க பாரு சிட்டு, இத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு கொஞ்சம் சூசகமா நடந்துகிட்டு நல்ல பேர் எடுக்கலாம்லமா? அவ்வளவுதானே ஐயா, இதுல என்னையா இருக்கு தப்பு? என்னமோ அவகிட்டே கேட்டுக்கோ. என்னது? என்னையே கொல்ல பாக்குறியா நீ? என்ன பண்ற பாரு. நான் எதுக்குமா உன்னை கொல்ல போறேன்? உன்னை ஊர்ல நல்ல பேர் எடுன்னு தானே சொன்னேன். ஆமா, உன் பொண்டாட்டி செத்தப்ப என்கிட்ட வந்து என்ன சொன்ன? என்ன சொன்ன? நல்லவங்களை கடவுள் முன்னாடியே கூப்பிட்டுக்குவாருன்னு சொன்ன. அப்படின்னா இப்ப என்ன நல்லவளாக்கிட்டு சாவடிக்கணும்னு தானே உன் ஆசை? இன்னைக்கு நீ செத்தடா. அடிப்பா வச்சுட்டி, இதுக்குதான் போட்டு இந்த அடி நீரியா? நீ சாவடா. என்ன சாவடிக்கிற? பரவாயில்ல விடு. விடுங்கய்யா. அப்பாடா, காப்பாத்திட்டீங்க ஐயா. சிட்டு, நான் நிறுத்த சொன்னது ஒண்ணு இல்ல, உன்னை தடுக்க பார்த்தவங்கள. அது அடே. சொல்லுடா சதன். தேங்க்ஸ் சொல்றதுக்கு இவ்வளவு காலையில ஃபோன் பண்ணுவாங்க? நான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக பண்ணலண்ணா, நீ டைம் சொல்லுவேன்னு பண்ணனா. ஓஹோ, என் ஃப்ரீ டைம் கேட்டு என்ன பார்த்து தேங்க்ஸ் சொல்ல போறியா? அதெல்லாம் பரவாயில்லடா. உன் டைமை யார் கேட்டது? அந்த பொண்ணோட டைமை சொல்லுவேன்னு பண்ண. ஏய், நீ மனுஷனா அரக்கனா? ஒரு தடவை பீர் சுமக்க வச்சதுக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்றியடா? நேத்து நைட்டு பார்த்துட்டு தானே வந்த. ஃபோன் நம்பர் வாங்காம என்ன கிழிச்சிட்டு இருந்த? நேத்து ராத்திரி ஏய் செய், நிறுத்து. அப்புறம் போலீஸ் உள்ள வந்து கெடுத்துட்டானுங்கண்ணா. டேய், இந்த காதல், கத்திரிக்காய், லவ், கிவ்லா இதெல்லாம் உனக்கு எதுக்குடா? ஃபோன் நம்பர் கூட வாங்க தெரியல? அதுக்கு இல்லண்ணா, அந்த பொண்ணு கூட பேசாம பழகாம ஃபோன் நம்பர் கேட்டா நல்லா இருக்காதுல்ல. உனக்கு அந்த பொண்ணு கஷ்டப்படுறது புரியுதே தவிர நான் இங்க கஷ்டப்படுறது உனக்கு புரிய மாட்டேங்குதுடா. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாண்ணா? நீங்க ராகிங் பண்ணல? டேய், உன் இதயத்து மேல கைய வச்சு சொல்றா. இப்ப யார ராகிங் பண்றாங்கன்னு? அதெல்லாம் முடியாதுண்ணா. இப்ப இன்ஃபர்மேஷன் சொல்றீங்களா இல்லையா? சொல்றேன்டா. ஆனா இனிமே அந்த பொண்ணை பத்தி கேட்க மாட்டேன்னா நான் சொல்றேன்டா. ஓகேண்ணா, கண்டிப்பா. நாளைக்கு சாயங்காலம் எங்கேயோ பார்ட்டிக்கு போறாங்களாம், போய் ட்ரை பண்ணு. ஏ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆமாண்ணா, அந்த பொண்ணு எப்படி ஃபங்க்ஷன் போகும்? ஃபங்க்ஷனுக்கு எப்படா போவாங்க? மேக்கப் போட்டு ஏதாவது கேப் புக் பண்ணிட்டு போவாங்க. அதை கூட சொல்லுவோம் உங்ககிட்ட. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேப் டிரைவரா இருக்காங்களா? டேய், தாரா 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 தாரா. OTP 7254. ஹாய், நீங்களா? வாட் அ கோஇன்சிடென்ஸ். இது என்னங்க, இன்னொரு பார்ட் டைம் ஜாபா? இல்லைங்க, இது என் ஹார்ட் டைம் ஜாப். எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க. நான் உள்ள வரலாமா? ஏற்கனவே நீங்க உள்ளதானே இருக்கீங்க. நான் கேட்டது அது இல்ல, காருக்குள்ள வரலாமான்னு. இதெல்லாம் கேட்கலாமா? வாங்க உள்ள. உனக்கு அறிவுலாம் இல்ல? உங்க அம்மா சோறு தானே போட்டு வளர்த்தாங்க. என்னங்க சார் நீங்க தானே உங்க
மடியில உட்கார சொன்னீங்க? தாராவை எதிர்பார்த்தா நீங்க வரீங்க. தாராவா? தாரா யாரு? என் பேரு கஜாலா. நான் தான் கேப் புக் பண்ணேன். ஓ ஷிட், ஐம் ரியலி சாரிங்க. நான் தாரான்னு ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்றேன். அதனால நீங்க வேற கேப் புக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ். என்ன வேற கேபா? அதெல்லாம் முடியாது. நான் இந்த கார் தான் புக் பண்ணேன். இதுல தான் போவேன். அங்க என் பாய் ஃப்ரெண்ட் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சந்தோஷமா இருப்பான். எது எப்படியோ என்னால உங்க கூட வர முடியாதுங்க. நீங்க வேற கேப் பாத்துக்கோங்க. அதெல்லாம் முடியாது. நான் இதான் புக் பண்ணேன். இதுல தான் போவேன். ஆட்டோ ஸ்டாப். தாரா 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 ஏய் ஏய் தாரா ஏங்க விடுங்க. தாரா 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 நில்லுங்க. தாரா நில்லுங்க. தாரா ஏய் விடு. அந்த பொண்ணு தான் போயிட்டால. இப்பயாவது கார் எடு போலாம். போலாமா? போலாமா? இரு போலாம். டேய் உன் கேப் காலேஜ் வாசல்ல இருக்கு. வித் கஸ்டமர் வந்து ஓட்டிட்டு போ. ஹலோ சதன். ஹேய், உன் நம்பரை பிளாக் பண்ணிருந்தேனடா. அது அன்னைக்கே தெரியும். அதனால தான் வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன். உனக்கு வெக்கமான சூடு சோறுன கொஞ்சம் கூட இல்லையாடா? ஃபோன் பண்ணாதானே பண்ணிருக்க. நான் ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்லி என் நம்பரை எதுக்கு பிளாக் பண்ணீங்க? அப்படின்னா நான் மறுபடியும் பண்ணுவேன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு தான் பண்ணேன். டார்ச்சர் பண்ணிட்டு லாஜிக்கா வர பேசுறியா நீ? நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் அந்த பொண்ணு இன்ஃபர்மேஷன் தர மாட்டேன். போனை வைடா நீ. அது இப்ப புரிஞ்சிருச்சு நீ எதுக்கு இப்படி பண்றேன்னு. உங்களை மரியாதையா சார்னு கூப்பிடலாம் தானே? சரிங்க சார். என்னோட காதலுக்காக நான் ஈகோவை தியாகம் பண்றேன். உனக்கு இவ்வளவு செஞ்சு இப்படி சொல்றியடா நீ? டேய் அண்ணான்னு கூப்பிட முடியலனா வாடா போடான்னு சொல்லு. அப்படி கூட முடியலனா என்னடான்னு சொல்லு. அதுவும் முடியலனா லூசு பையலன்னு சொல்லு. அதுக்குன்னு அடேய் அடிங்கம். டேய் ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போலியே. இனி இன்ஃபர்மேஷனை யார்கிட்ட வாங்குறது? ஹலோ, உன் கூட கொஞ்சம் பேசணும். அர்ஜென்ட்டா ஹாஸ்டல் முன்னாடி வா. ஹாஸ்டல் முன்னாடியா? அடியாய், நீ இன்னும் உன் பாய் கிட்ட சிச்சி நீ இன்னும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போலியா? சரி, நீ எதுக்கு எனக்கு சும்மா ஃபோன் பண்ற? சி போனை வை. ஏய் மறுபடியும் பண்றீ? எருமை, மறுபடியும் ஃபோன் பண்ண பச்சை பச்சையா கேட்பேன். ஏய் யார் எருமை? நான் தாரா பேசுறேன். பில்டப்ப நிறுத்திட்டு சீக்கிரம் இங்க வா. தாரான உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து உன்னை தூக்கி இடுப்புல வச்சு தாலாட்டு பாடுவேன் நினைச்சியா? என்னை யானை மாதிரி வந்து மிதிச்சு அன்னைக்கே உடஞ்சிருச்சு. நீ தாரா விஷயத்துல ரொம்ப என்ன கிராஸ் பண்ற. என் தாரா எப்படி இருப்பா தெரியுமா? குளத்துல பூத்து குலுங்குற தாமரை பூ அவ. ஆனா நீ தார் டப்பால முக்கின தகர டப்பா மாதிரி இருப்ப. அவ பேசினா 1000 பேர் ஒன்னா சேர்ந்து வாசிச்ச வயலின் மாதிரி அவ்வளவு இனிமையா இருக்கும். ஆனா நீ பேசின எலவு வீட்டுல 100 பேர் உட்காந்து பாடின மாதிரி இருக்கும். இன்னொரு வாட்டி எனக்கு போன் பண்ண செருப்பால் அடிப்பேன். இது சரிப்பட்டு வராது. வீடியோ கால் பண்ணு. இவ திருந்த மாட்ட போலியே. இப்ப வீடியோ கால்ல வரியா? உன்ன இறைவர. தாராவா? என்னடா அவ்ளோ பொண்ணுங்க லிஸ்ட்ல இருக்கா? யாருன்னே தெரியாம அவ்ளோ திட்டுற? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரே ஒரு பொண்ணு தான். அவ கூட பாண்ட் ஆயிட்டேன். அப்போ ஏதோ 1000 பேரு பின்னாடியே சுத்துற மாதிரி எதுக்குடா இந்த சீனு? கரெக்டா சொன்னீங்க. அது ஒன்னே 1000 பேருக்கு சமம். கட்டோர் கொஜன் மாதிரி இருக்கும். ஏய் அதெல்லாம் நமக்கு எதுக்கு? டைரக்டா மேட்டருக்கு வா. என்ன இவ்வளவு ஃபாலோ பண்றியா? லவ் பண்றியா என்ன? அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? நீ சொல்லல, சீனியர் சொல்லிட்டான். என்னது? என்னோட லவருக்கு அவன் ஐ லவ் யூ சொன்னானா? அவனை என்ன அடிச்சி, அவர் சொன்னது அவரோட லவ் இல்ல, உன்னோட லவ் தான். அது எப்படி எனக்கு முன்னாடி அவன் சொல்லுவான்? அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சொன்னாரு. இவ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா உன் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஐஸ்கிரீம் விக்கிறவங்க இருக்காங்களான்னு கேக்குறான். இவ கேப்ல போறேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது கேப் டிரைவர் இருக்காங்களான்னு கேக்குறான். நான் என்னமோ அவன் பிஏ மாதிரி. நல்ல வேலை இவ கோயிலுக்கு எதுவும் போறது இல்ல. இல்லனா அந்த கோயில்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அர்ச்சகரா இருக்காங்களான்னு கேட்டிருப்பான். ஏய் ஏண்டி சிரிக்கிற? ஏண்டி சிரிக்கிற? நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு காமெடியா இருக்கா? அவனை திட்டக்கூடாது, உங்களை தான் திட்டணும். எவனுக்கும் ஹெல்ப் பண்ண போய் எனக்கு நல்லா ஆப்பு வச்சிட்டீங்க. ஏய் அதெல்லாம் தெரியாது. நீங்க லவ் பண்றீங்களோ இல்ல போலீஸ்ல லாடம் கட்டுறீங்களோ, இன்னையில இருந்து அவன் எனக்கு கால் பண்ண கூடாது. இல்லனா நான் சீனியரா நடந்துக்க மாட்டேன், சைக்கோவா நடந்துக்குவேன். கிளம்புங்க. மூஞ்சிய பாரு.
யார் என்னன்னு தெரியாம என்னடா லவ்? ஒருத்தவங்கள லவ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான லவ். முழுசா தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுன்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நடக்க போறது என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்காம இருக்கிறது தாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ என்ன நான் உங்களை கல்யாணமா பண்ண சொன்னேன், லவ் பண்ணுங்கன்னு தானே சொல்றேன். ஏய் டேய், அவளை பத்தி என்ன தெரியும்னு நீ இவ்ளோ பேசுற? அவ ஒரு ஹெல்பிங் சைக்கோ. அதுக்காக எவ்வளவு ரிஸ்க் வேணா எடுப்பா. நானும் அப்படிதான், அவளுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். அவளை நீ லவ் பண்ணா நாளைக்கு அவ கூட சேர்ந்து நீயும் சைக்கோ ஆயிடுவ. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அப்பதான் நீ வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ண முடியும். என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்குதான் என்கேஜ்மெண்ட். எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அந்த மாப்பிள்ள பெரிய ஃப்ராடா. சோ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவன் ஃப்ராடுன்னு அவன் பேரண்ட்ஸ் முன்னாடி நீ தான் நிரூபிக்கணும். அதுவும் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராம. புரிஞ்சுதா? சீக்கிரம் போ. ஓ இவ்வளவுதானா? நல்லா இருக்கிறவன பைத்தியக்காரன் ஆக்குறது தான் கஷ்டம். ஒரு பைத்தியக்காரனை பைத்தியக்காரன் ஆக்குறது ரொம்ப ஈஸி. இது சப்ப மேட்டருங்க. ஏன் சொல்றேன்னா, நீ கூட அதேதானே. யார் நானா? கொஞ்சம் கூட மூளையே இல்லாம யோசிக்கிறது நீங்க தான். ஏதோ ஒன்று செய்யலாம்னு நினைப்பீங்க, ஆனா அதுல லாஜிக்கு ஐடியான்னு எதுவுமே இருக்காது. ஐடியாலாம் இருக்கட்டும், அவர் கொஞ்சம் பெரிய தலை, பார்த்து கவனிச்சுக்க. நான் யோசிக்கிறது இருக்கட்டும், இத நீ முதல்ல பத்திரமா வச்சுக்கோ. ப்ளூடூத்தா? இது எதுக்கு எங்களுக்கு? ஏன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்குதுன்னு வச்சுக்க கூடாதா? அது நிறுத்துங்க. எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன சம்பந்தி இது? எல்லாம் முன்னாடியே பேசி தானே முடிவு பண்ணோம். விடுங்கப்பா, அந்த பொண்ணு ஏதோ ஃபார்மாலிட்டி கேக்குது, அவ்வளவுதானே. இது ஃபார்மாலிட்டிஸ் இல்ல, ஃபோன் மார்டிஸ். போனா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னா ஒரு நாள் முழுக்க உங்க போன் என்கிட்ட இருக்கணும். எல்லா கால்ஸையும் நான் தான் அட்டென்ட் பண்ணுவேன், அதுவும் உங்க அப்பா அம்மா முன்னாடியே. அது எப்படி முடியும்? போன்னா பர்சனல் இல்ல. அப்படின்னா எங்க பொண்ணு பர்சனல் இல்லையா? என்னது இது இப்படி? இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லானா நீங்க எங்க பொண்ணு லைஃப் ஃபுல்லா வச்சிருப்பீங்கல்ல? கரெக்ட் தான். ஆனா என்னடா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? எஸ், அதாம்ல வர்கீஸ். யார் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. வந்துடுச்சு. ஹலோ 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 பேசு. ஹலோ, என்னடா ஹாய். அரபிக் கழுத வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? கர்ப்பமாக்குற வரைக்கும் கண்டினியூவா வந்த 3 மாசம் ஆனதா இந்த பக்கம் மூஞ்ச கூட காட்டல. உன்னை சொல்லி தப்பில்ல. ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா உதைக்கணும். சரி அதெல்லாம் விடு, நீ எங்க இருக்கன்னு சொல்லி போ. என்ன எங்க இருக்கேன்னு அட்ரஸ் சொல்லவா? ஹலோ ராகுல் பாய், எப்படி இருக்கீங்க பாய்? நல்லா இருக்கேன். பாம்பேல இருந்து இப்பதான் செம்ம ஃபிகர்ஸ் இறங்கி இருக்கு. ஒன்னும் பார்க்க சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கு. என்ன அனுப்பிவா? டேய் ராங் நம்பர்ரா. அட ராகுல் பாய், சும்மா விளையாடாதீங்க. நீங்க ரெகுலர் கஸ்டமர், உங்க நம்பர் எப்படி மறந்து போவானு? டேய் அதிகமா பேசினா கொன்னுடுவேன்டா. அதிகமாலாம் பேசல பாய், கம்மியா தான் பேசியிருக்கேன். எப்பவும் குடுக்குற ரேட்டு தான். பரதேசி, மூடிட்டு போனை வைடா. எல்லாத்தையும் பாத்தீங்களா அங்கிள்? 1 hourல வந்த காலை வச்சே நல்லா புரிஞ்சுக்க முடியுது இவனோட கேரக்டர் என்னன்னு. இதுக்கப்புறமும் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணுமா? எங்க மானத்தையே வாங்கிட்டீடா மானங்கட்டவனே. வாடா போலாம். முதல்ல போய் நம்பரை மாத்தணும். ரொம்ப தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, சதன்க்கு. அந்த சதன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த தேங்க்ஸை என் சார்பா நீயே அவன்கிட்ட சொல்லிடு. இன்னும் சந்தோஷமா சொல்லணும்னா இந்த தேங்க்ஸ் கூட இன்னொன்னும் சொல்லணும். இன்னொன்னா? என்னடி அது? ஐ லவ் யூ. எஸ். டேய் சன்னி, டேய் சத்யா, டேய் சன்னி எழுந்துருங்கடா. டேய் சத்யா எழுந்துடுறா. ஏய் எழுந்துடுறா. ஏய் சீ எழுந்துரு. டேய் 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 இத பாருங்கடா. டேய் ஏன்டா காலையிலே உயிர் வாங்குற? டேய் நான் கிராமத்தான், நான் வேஸ்ட்னு சொன்னீங்களடா. அணுவா ரசிச்சு அவளுக்குன்னு ஒரு சூப்பர் கவிதை எழுதியிருக்கேன். அவளுக்கு இப்பதான் அனுப்பி விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஏ தாரா, ஆ உன் ஆள் ஏதோ மெசேஜ் பண்ணிருக்காண்டி. குட் மார்னிங் தான் அனுப்பியிருப்பான் பாரு. இல்ல, இது ஏதோ பெரிய மெசேஜ் மாதிரி இருக்கு. அப்போ என்னன்னு சத்தமா படி. தாரா,
தாரா ஆ, இது பேர் கிடையாது. என் இதயத்தை சுத்தி ரவுண்டா ரோடு மாதிரி போட்ட தாரு. உன்னை பார்த்தாலே கவர்மெண்ட் பஸ்ல சீட் கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே நான் உன்னை பார்க்காம போனா பவர் ஸ்டாரோட படம் போஸ்ட்போன் ஆன மாதிரி கஷ்டமா இருக்கும். உனக்கும் எனக்கும் இருக்க பந்தம் விநாயகர் சதுர்த்திக்கும் மெரினா பீச்சுக்கும் இருக்கிற பந்தம் மாதிரி. எதுக்குன்னா விநாயகர் சதுர்த்தி மாதிரி எத்தனை நாள் நம்ம விலகி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும். அப்படி இருக்கும் போது நம்ம எதுக்கு வெயிட் பண்ணு சொல்லு? நீ என் மனச புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆசையோட நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆ? என்னடா ஷாக் ஆயிட்டீங்களா? அட நீங்களே இவ்வளவு ஷாக் ஆனீங்கன்னா அந்த பொண்ணு எப்படி ஷாக் ஆயிருக்கும்? ரொம்ப ஹாட்டா இருக்காடா. டேய் இவன் வேற சும்மா தூக்கத்துல பிணத்துவான். நாங்க ஸ்லீப்ல இருந்தாலும் சிங்க்ல இருக்கோம்டா. என்னடா ஏதோ பார்த்த மாதிரி சொல்ற? பார்த்த மாதிரி இல்ல, பார்த்துக்கிட்டே தான் சொல்றான். எங்க என் பின்னாடியா? என்னங்கடா தாரா? ஐயோ அடடா. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆளையும் மூஞ்சியும் பாரு. உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா சொல்லணுமா? பசங்க எவ்வளவு டீசெண்டா போனாங்க. கிளம்புங்க. ஏய் நீ நில்லடி. அது எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போணுமா? அது உன் நல்லதுக்கு. அவங்க முன்னாடி உன்னை திட்டக்கூடாதுன்னு. நீ திட்டுறது கூட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு தமன்னா. அவனுக்கு தூக்கத்துல பேசுற வியாதி இருக்கு. நீங்க பேசுங்க. இங்க பாரு, உன்னோட பிளான்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இதெல்லாம் இவளுக்கு பிடிக்காது. அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்குமா? அப்படின்னா வா. ஐயோ ஏய் இவன ஒவ்வொரு தடவையும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் விடுமா? சதன், நான் இப்பவே சொல்றேன், உனக்கு அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே பை. ஐயோ அதுக்குள்ள பாயா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. அப்படிதான். இவனுங்க கூட இருக்கிறதால தான் நீ